எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க கிரிக் ப்ராப்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த பிளாட்ஃபார்மை பத்தி நாங்க தான் பார்க்க போறோம். ஸோ எங்களுக்கு நிறைய இன்குவாரிஸ் வந்துச்சு கிரிக் ப்ராப்பை பத்தி. ஸோ நாங்க யோசிச்சோம் என்னன்னு சொன்னா, இதை இன் டீட்டெயில்டு வீடியோ ஒன்று பண்ணி போட்டா வந்து நல்லோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி வர கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்க திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக வேணும். ஸோ பேசிக்கலி நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கிரிக் ப்ராப்னு சொன்னா இது வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி லிஸ்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து இல்லை அப்படிங்கிறது. ஆக்சுவலி வந்து இது எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால், நம்ம வந்து ஏஜென்சிஸாக இருக்கட்டும், ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வந்து ப்ராப்பர்ட்டிஸையும் பயர்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து அவங்க நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. உதாரணம் சொல்ல போனால் அவங்க நோட் பேட், நோட் புக்ஸ், வாட்ஸ்அப், எக்ஸல், வேர்டு, எல்லா இடத்துலையுமே அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஏதாவது ரெக்யர்மெண்ட் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று ஒரு பயர் வந்துட்டாங்கன்னு சொன்னுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை தேடுறது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டியதான் சொல்யூஷனாக தான் நம்ம வந்து இந்த கிளிக் ப்ராப்பர்னு சொல்கிற பிளாட்ஃபார்மை நம்ம டிசைன் பண்ணியிருக்குது. இது எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட பயர்ஸை, உங்களோட செல்லர்ஸை எல்லாத்தையுமே வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மற்றபடி உங்களுக்கு அது இன் டீட்டெயில் ஃபில்டரிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஷேர் பண்ணணும்னு சொன்னால் பிளாட்ஃபார்ம் உள்ளுக்காலே வந்து ஒரு லிங்கை ஜென்ரேட் பண்ணி உங்களோட பயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன் டீட்டெயில்டாக அதில் எல்லாமே எல்லாம் டோட்டல் சொல்யூஷன் மாதிரி தான் நம்ம இது கொடுத்துருக்கோம் நம்மளோட வந்து ஏஜென்ட்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் டிரெக்ட் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸும் வந்து இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நாங்கள் லிமிடெட் ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு உதாரணம் சொல்ல போனால் ஒரு 3 ப்ராப்பர்ட்டி 3 பை ரெக்யர்மெண்ட்ஸ் போட்டுற மாதிரி. ஆனால் ஏஜென்சிஸ்க்கு வந்து அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து எனி நம்பர் ஆஃப் பயர்ஸ், எனி நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து எப்படின்னு சொன்னால், அது எப்படி நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், கிரியேட் அக்கௌண்ட் போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருக்கும் பாருங்கள், 2 ஆப்ஷன் இருக்குது, ஏஜென்சி அண்ட் ஏஜென்ட் அண்ட் ஏஜென்சிஸ், மற்றது பை அண்ட் செல்லர்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஏஜென்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், இல்லை ஏஜென்சியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதில் தான் ஃபில் பண்ணணும். இதில் வந்து மெயினாக இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறோம், பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லொகின் ஆகிடலாம். ஸோ லொகின் ஆகக்குள்ள வந்து உள்ளுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஸோ நம்மளோட வெரிஃபிகேஷன் கால் ஒன்று வரும் உங்களுக்கு. நீங்கள் போட்டு இந்த மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கால் ஒன்று வரும். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களே ஒன்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கட்டாயம் வந்து மொபைல் நம்பர்னு ஒர்க்கிங் மொபைல் நம்பர்னு போட்டுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பணியாக போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்லேயும் உங்களுக்கு லொகின் ஆகக்கூடிய வசதிகள் இருக்குது. ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லொகின் ஆகக்குள்ள வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கேட்காது. டிரெக்டாக நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு லொக் ஆகிடுவீங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு லொக் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு லிமிடெட் ஆக்சஸ் தான் இருக்குது. ஸோ ஓகே ஃபைன். நான் இப்போ வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால், என்கிட்ட ஆல்ரெடி வந்து என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் இப்போ லொக் ஆக போகிறேன். ரைட். இப்போ நான் பிளாட்ஃபார்முக்கு லொக் ஆகிட்டேன். லொக் ஆனதுக்கு அப்புறம் எப்படின்னு சொன்னால், இதான் உங்களுக்கு வந்து மெயின் பேஜ். மெயின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பயர்ஸ் இருக்கு உங்ககிட்ட, எத்தனை மேட்ச் ஆகிருக்குது, எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீலில் இருக்குது, இப்போ வந்து மேட்ச் ஆகி டீல் ப்ராசஸில் வந்து எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டோட்டல் உங்களோட எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பயர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ பேர்டையும் டோட்டல் வேல்யூ தான் இது. இத்தனை மில்லியன் வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறது இது காட்டுது டோட்டலாக உங்களோட பிளாட்ஃபார்மில். ரைட். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ரீடிங்ஸ் இருக்குது, ஹாட் ஏரியாஸ் என்னென்ன இருக்குது. இந்த ரீடிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற ஏஜென்சிஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து தான் இதெல்லாம் எடுக்கும். ஹாட் ஏரியாஸ் என்ன இருக்குது, எந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ரெக்யர்மெண்ட் இருக்குது, எந்த ஏரியாவில் கேப்ஸ் இருக்குது, பயர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, பயர்ஸ் இல்லை, அந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் கேப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ரீடிங் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு பார்த்துக்கணும். ஸோ எதுக்கு நாங்கள் இதை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். ரைட். இப்போ ஓகே நீங்கள் தேவலில் வந்து 3 ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, பட் இருந்தாலும் டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட வந்து பயர்ஸ் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பயர்ஸ் வந்து தேடுறதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க, எத்தனை மேட்ச் ஆகிருக்குது, அது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசிக் ரீடிங்ஸ் எல்லாமே இதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றது என்னன்னு சொன்னால், மெயினாக வந்து இந்த முழு பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து உங்களுக்கு ஏஐயை இன்டிகிரேட் பண்ணிக்கொள்ள இயலும்.
ஏஐல வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் மூலக்கால நிறைய வேலை பண்ணிக்கலாம் நம்ம. சரி, ஓகே. அது ஏஐ வந்து நீங்க பே பண்ணணுமான்னு சொல்லி கேட்டா, இல்ல. நீங்க வந்து ஃப்ரீ ஏஐ டூல்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து நாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். இப்படி பண்ணி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து செட்டிங்ஸ் போனீங்கன்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஏஐ இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு கூகுள் ஜெமினா ஏஐ நீங்க இன்டிகிரேட் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு ChatGPT இன்டிகிரேட் பண்ணலாம், Claude இன்டிகிரேட் பண்ணலாம். இதுல எப்படி இன்டிகிரேட் பண்றதுன்னு சொன்னா, எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு வேர்ல்டு ஐகான் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கெட் ஏபிஐ கீன்னு சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு டிரெக்டா அந்த ஏபிஐ கீ கிரியேட் பண்ற இடத்துக்கே ரீடைரக்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து நியூ கீ கிரியேட் ஏபிஐ கீ கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா, அதுல வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கீ கொடுக்கும். அந்த கீ அப்படியே கொண்டு வந்து எனக்கு நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அப்ப அந்த கீ வந்து ஆக்டிவ் ஆகிடும். மறக்காம என்ன செய்யணும், இது வந்து எந்த கீ இப்போ நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக வேண்டி இது வந்து செட் டிஃபால்ட். உங்களுக்கு வந்து க்ளோட் உங்களுக்கு ஓப்பன் ஏஐ தான் வேணுமான்னு சொன்னா டிஃபால்ட் பண்ணலாம். இல்லைன்னா எங்களுக்கு ஜெமினை வந்து டிஃபால்ட் பண்ணிக்கலாம். ஏன் நாங்கள் அப்படி ஒரு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கோம்னு சொன்னா, இன்கேஸ் சம்டைம்ஸ் நம்ம இந்த ஃப்ரீ ஏபிஐ கீஸ் யூஸ் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. சில நேரம் வந்து எரர்ஸ் வரும், சில நேரம் வந்து பிஸியா இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஏபிஐ கீயை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். நாங்க முதல்ல போனாங்க ப்ராப்பர்ட்டி ஒன்று எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறது. இப்போ நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோக்கு வந்தீங்கன்னு சொன்னா, எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்குது. இப்போ கேண்டி, பானதுரை, எனக்கு அக்குரல், மாலபே இப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய எனக்கு ஏரியாஸ் வந்து காட்டுது. இது எதுன்னு சொன்னா, இப்போதைக்கு உங்களோட பிளாட்ஃபார்ம்ல கிரியேட் ஆகி இருக்கிற அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எனக்கு உங்களுக்கு காட்டி இருக்குது. சரியா? எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு தெஹிவல, பிலியந்தல எல்லாமே இருக்குது எனக்கு. ரைட். இது எல்லாத்துலயுமே வந்து எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ். இது தெஹிவல எடுத்தீங்கன்னு சொன்னா 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எனக்கு பிலியந்தல எடுத்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க கிரியேட் பண்ணி, ஜஃப்னால ஒரு ப்ராப்பர்ட்டி, கம்பால ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எனக்கு பேசிக் ஃபில்டரிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது இல்லாம எனக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு சர்ச் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணலாம். அப்படி இல்லாம உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு இன் டீடைல்டு ஃபில்டரிங் ஒன்றும் இருக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஏரியா என்ன ப்ராப்பர்ட்டி, எத்தனை ரூம்ஸ் இருக்கணும், எத்தனை பர்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ண இல்ல வந்து அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபில்டரிங் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல போயிட்டு சர்ச் பண்ண போனோம்னா ரொம்ப கஷ்டமாயிரும் எங்களுக்கு வந்து எத்தனை பர்ச். இப்போ தெஹிவல் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று தேட போறோம்னா வாட்ஸ்அப்ல தான் நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 ப்ராப்பர்ட்டிக்கு மேல நீங்க பார்க்க வரும் சர்ச் பண்ணி, தெஹிவல்னு சர்ச் பண்ணி அது எத்தனை ரூம்ஸ் இருக்குது, எத்தனை லேண்ட் எக்ஸ்டெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 20-30 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. பட் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதுல வந்து நாங்க பார்க்க போறோம் எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி கோட் அப்படின்றத வந்து நீங்க மேனுவலாவும் டைப் பண்ணலாம், இல்லைன்னா ஆட்டோமேட்டாவும் செய்யலாம். ஆட்டோமேட்டா செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எனக்கு போனீங்கன்னா செட்டிங்ஸ்ல போனீங்கன்னு சொன்னா, அதுல போர்ட்ஃபோலியோ கன்ஃபிகரேஷன் போனீங்கன்னு சொன்னா, இதுல 3 ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கலா கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி ஐடி, பயோ ஐடி, டீல் ஐடி. இதுல வந்து உங்களோட ப்ரீஃபிக்ஸ் எப்படி வரணும், நம்பர் எந்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து கொடுத்து விட்டு நீங்க சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆட்டோமேட் ஐடியை வந்து எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஆட் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்லைன்னு சொன்னா நீங்க மேனுவலா கூட நீங்க மேனேஜ் பண்ணலாம். ரைட். இப்போ நான் ப்ராப்பர்ட்டி ஒன்று கிரியேட் பண்ண போறேன். நான் சொல்றேன் வந்து house for sale in தெஹிவல அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வந்து ஹவுஸ் கொடுத்துட்டு செல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னு சொன்னா, இப்போ நாங்க இது எங்கனைக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியரஸ்ட் லொகேஷன். இப்போ தெஹிவலையா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எங்கன இருக்கு. இப்போ நான் உதாரணம் சொல்றேன், என் ப்ராப்பர்ட்டி வந்து தெஹிவல ஃப்ளைஓவர் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு, ரைட். ஃப்ளைஓவர் கிட்ட இருக்குது, ரைட். 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் உள்ளுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி, ஃப்ளைஓவர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் உள்ளுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நாங்கள் கன்ஃபார்மா சொல்ல தேவையில்ல. நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பான ஒரு லொக்கேஷனும் நம்ம போட்டுக்கலாம். ரைட். இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ப்ரைஸ் 50 மில்லியன் கொடுத்துட்டு, இது எங்கனைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரேடியஸ் வந்து எங்கனைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். இப்போ நெக்ஸ்ட் போனீங்கன்னு சொன்னா எத்தனை பெட்ரூம் இருக்குது, 4 பெட்ரூம் இருக்குது, 2 பாத்ரூம்ஸ் இருக்குது, வந்து 12 பர்ச் ப்ராப்பர்ட்டி ஒன்று. இது வந்து ரூஃப்
லேப்டாப் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கணும். சரியா? இங்கன தான் அதை நாங்கள் யூஸ் பண்ண போறோம். இந்த ஆட்டோ ஜென்ரேட்டட் வித்தவுட் ஏஐ கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா இப்போதைக்கு நம்ம என்கிட்ட பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து அவர் வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுப்பாரு. இல்ல எனக்கு வந்து இன் டீட்டெயில்டா வேணும். இப்போ நம்ம இன் டீட்டெயில் செய்யறதான்னு சொன்னா இப்போ நம்ம மேனுவலா தான் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வேல்யூ அடிஷன் பண்றதுக்காக வேண்டி அந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி எத்தனை கிலோமீட்டர்ல ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர்ல வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தூரத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸ் எல்லாமே வந்து நம்ம மேனுவலா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ஏஐ இந்த இந்த இன்டிகிரேட் பண்ணிட்டோம்னு சொன்னா ஏஐ ஏபிஐ கீ ஒன்று வந்து நம்ம எதுக்கு இன்டிகிரேட் பண்ணிவிட்டோம்னு சொன்னா இது வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏஐயே வந்து எங்களுக்கு கொடுத்துரும். ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் என்னென்ன இருக்குது, ரைட்? அந்த இப்போ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாத்தையுமே அவர் இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எங்களோட கிளையண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட லிங்க் ஷேர் பண்ணக்குள்ள வந்து அந்த கிளையண்ட்டுக்கு இந்த மாதிரி இன் டீட்டெயிலாக தான் காணும். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அது அவருக்கு எப்படி விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே பணியை பண்ணுங்கன்னு சொன்னால் இது இப்போ கீழ் சூப்பர் மார்க்கெட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்கூல்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும். அப்போ அடுத்த பேஜுக்கு போனோம்னு சொன்னால் இதில் தான் வந்து நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணுற ஏஜெண்ட்டை கான்டாக்ட் நம்பரை போடுங்க. எந்த சந்தர்ப்பத்திலையுமே வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் உள்ளுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ண போறது இல்லை. சரியா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்றது வந்து யோஹான் சொல்லி ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்றாரு. ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் போடும். ஏன் நம்ம எனக்கு கான்டாக்ட் நம்பர் போட்டோம்னு சொன்னா இப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வெளியே உள்ள ஒரு ஏஜென்சியோட மெச் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணணும் தானே. ஸோ அவங்க கால் பண்ற நம்பர் வந்து இதுதான் அவங்களுக்கு விசிபிள் ஆகக்கூடிய நம்பர். சரியா? இப்போ இந்த நம்பருக்கு தான் அவங்க கால் பண்ணி கதைப்பாங்க. ஸோ அதனால மறக்காம இந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க்கிங் கான்டாக்ட் நம்பர் ஒன்று போடுங்க. நாட் த ப்ராப்பர்ட்டி ஓனர், இது வந்து அவங்களோட ஏஜென்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் நீங்க போடணும். ரைட்? அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் கோட், எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் நேம். ரைட்? இது ஏன் வச்சிருக்கோம்னு சொல்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்களுக்கு டிரெக்டா இருக்காது. சில வேளை வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு ஏஜென்ட் த்ரூ தான் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஏஜென்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 100-200 ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னு சொன்னா எந்த ஏஜென்ட் எந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தேர்றதுக்கு கஷ்டம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஏஜென்ட் கிட்ட தான் வந்துச்சு, நம்ம கமிஷன் ஷேர் பண்ணணும் இந்த ஏஜென்ட்டோட தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்த ஏஜென்ட் டீட்டெயில்ஸையும் இன்னைக்கு நீங்க போட்டுருவீங்க. போட்டுட்டு இது ஃபினிஷ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா ரைட். அடுத்து இன்னொன்று மறந்துட்டு சொல்றது, எனக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் 5 ஃபோட்டோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் 5 தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு நீங்க ஃபினிஷ் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் ஆயிடும். உதாரணமா சொல்ல போனா இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் ஆகின ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ரைட்? இப்போ இதெல்லாம் வந்து இந்த இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தெஹிவல் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று. இது வந்து இந்த லிங்க் இருக்குல்ல, இதை வந்து நீங்க காப்பி பண்ணினீங்கன்னு சொன்ன கிளிக் பண்ணீங்கன்னா அந்த காப்பி ப்ரோட்டோகால். ஸோ இதைத்தான் நான் வந்து என்ன பயரோட நான் ஷேர் பண்ண போறேன். இதுக்கு போயிட்டு நீங்க இந்த லிங்க் இதில் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் எனக்கு காட்டுது. சரி? அதோட கீழே வந்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, எவ்வளவு தூரம் ஜூ எவ்வளவு தூரத்துல இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில, மற்ற சென்ட் தாமஸ் ஸ்கூல்ஸ் எவ்வளவு தூரத்துல, ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி. இதைத்தான் இந்த லிங்கை தான் நீங்க வந்து உங்களோட பயரோட ஷேர் பண்ண போறீங்க. ரைட்? அப்போ ஸோ வாட்ஸ்அப்ல வந்து இந்த லிங்கை நீங்க அவருக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அவர் வந்து லொக்காகல ஒன்று தேவை, அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல, ஒண்ணுமே தேவையில்ல. ஜஸ்ட் அவர் லிங்கை கிளிக் பண்ணாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷனை வந்து அவருக்கு வியூ பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? ஸோ பேசிக்கலி வந்து நான் இப்போ ப்ராப்பர்ட்டி கிரியேஷன்ல வந்து எல்லாத்தையுமே காட்டணும். ரைட்? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ணி நான் சொல்ல நீங்க ஏஜென்சியான்னு சொல்லி வச்சுக்கொள்ளுமே. இப்போ நீங்க ஏஜென்சி உள்ளுக்கு வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஸ்டாஃப்க்கு நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க என்டர் பண்றதுக்கு, டேட்டா என்டர் பண்றதுக்காக சொன்னால் அவங்க கிரியேட் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இந்த பெண்டிங் உள்ளுக்கு தான் வரும். சரியா? அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னு ப்ராப்பர்ட்டி ஒன்று இந்த பெண்டிங் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் சரி ஏஜென்சி அட்மின் இருப்பாங்கல்ல, அவங்க போயிட்டு இதை அப்ரூவ் பண்ணினா தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி லிஸ்டிங் உள்ளுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் இது மெச் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இது மெச் ஆகாது, இந்த பெண்டிங் உள்ளுக்கு தான் இருக்க போகுது. ரைட்? ஸோ அவ்வளோதான் இந்த மாடியூல்ல இருந்து. உங்களுக்கு இதை ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பேக்கப் மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லேயும் நாங்கள் பேக்கப் எடுப்போம். நாங்கள் இது எல்லாத்துலேயுமே டேட்டா பேஸில். ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஒரு பேக்கப் தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பேக்கப் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ள இடும். ப்ராப்பர்ட்டிஸில் அவ்வளோதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பயஸை போகிறோம். பயஸுக்கு போனோம்னு சொன்னால் சேம் திங் தான். சேம் ஃபில்டரிங்,
சேம் ஏரியாஸ் அது எல்லாமே ஃபில்டர் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்குது. இப்போ தெஹிவல் எத்தனை பயர்ஸ் இருக்காங்க, பொர்லஸ் கமோல் எத்தனை பயர்ஸ் இருக்காங்க, கொலம்போ ஃபோல் எத்தனை பயர்ஸ் இருக்காங்க. பேசிக்கலி வந்து ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஃபில்டருங்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலில் வந்து 9 இருக்குது. இதில் வந்து பை ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குது, ரெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எத்தனை இருக்குது, எத்தனை டீல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் காட்டியிருக்குது. சரியா? உதாரணமாக சொல்ல போனால் ஒரு பயரை நான் எடுக்கிறேன். இவரோட பேர் வந்து செந்தில். அவருக்கு வந்து ஆட்டோ ஜென்ரேட் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போனோம்னு சொன்னால் அவரோட பட்ஜெட் எவ்வளோ, அதுக்கப்புறம் எந்தெந்த சிட்டியில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று உங்களுக்கு ஒரு பயரை நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா? இப்போ நான் எடுத்தேன்னு சொன்னேன். ரைட், நான் இப்போ கிளைண்ட் நேம் பயரோட நேம் வந்து ரைட். அதுக்கப்புறம் பை ரெக்யர்மெண்ட்டா, ரெண்டா, லீஸா என்னன்னு சொல்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டைப் பண்ணவும் வேணும் இந்த நம்பரை. நெக்ஸ்ட் போகணும்னு சொன்னால் இப்போ இந்த பயோட பட்ஜெட் வந்து 100 மில்லியன் வச்சுக்கோம். ரைட். சிட்டிஸ் வந்து ரைட், இவருக்கு வந்து எங்கே பை பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெஹிவலா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ரைட், தெஹிவலா. இந்த பயர் வந்து தெஹிவலையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மவுண்ட் லவேனியால இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு. ரைட், அது மட்டும் இல்லாமல் ரத்மலானையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு. ஸோ இந்த 3 ஏரியாலையுமே வந்து இவருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பிச் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக வேண்டி தான் நம்ம எங்களுக்கு வந்து என்னென்ன ஏரியாஸ் வந்து எங்களுக்கு பயர் இன்ட்ரெஸ்ட்டோ அது எல்லாத்தையும் நம்ம எங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் போனீங்கன்னு சொன்னால் ஹவுஸ் எத்தனை மினிமம் வந்து இவருக்கு 4 பெட் சரி வேணும் அப்படிங்கிறாரு இவர். இப்போ மினிமம் வந்து இவருக்கு ஒரு 10 சரி வேணும் அப்படிங்கிறாரு இவர். ரைட். இப்போ அதே மாதிரி தான் முதல்ல பார்த்த மாதிரியே தான் எனக்கு வந்து வித்தவுட் ஏஐ வித் ஏஐ. ரைட், நாங்கள் வித் ஏஐ கொடுத்து விட்டோம்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அது எங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ரைட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் வரும். இல்லை வித்தவுட் ஏஐ கொடுத்தீங்கன்னு சொன்னால் பேசிக்காக ஒரு சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வரப்போகுது. ஏன் நம்ம இதை வச்சிருக்கணும்னு சொன்ன நிறைய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட ஏஐ மேட்சிங், அதாவது எங்களோட மேட்சிங் இன்ஜின் ரன் ஆகுள்ள வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி அது ஒரு கால்குலேஷனுக்கு வந்து அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணிக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து மேட்சிங் இன்ஜினை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போனீங்கன்னு சொன்னால் சேம் திங், அந்த ஏஜென்ட் நேம், யார் இந்த பயரை ஹேண்டில் பண்ணுறாரு, அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். சரி, இந்த பயர் வந்து எக்ஸ்டர்னலில் வந்த ஒரு பயரா அப்படியா இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து அவரோட கோட் அவரோட நேமையும் போட்டுட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி விடுவீங்க. ரைட். பேசிக்கலி வந்து ஒரு ஒரு ரெக்யர்மெண்ட்டை வந்து ஒரு பை ரெக்யர்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது இவ்வளோ தான். பேசிக்கலி இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இதில். அதே மாதிரி இன்னைக்கு ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற ரெண்ட் எவ்வளோ ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது இதில் நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ பேசிக்கலி அவ்வளோ தான். இதில் வந்து பை ரெக்யர்மெண்ட்ஸ் அவ்வளோ தான். அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் மெசேஜஸ் வந்து எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து உங்களுக்கு சேட் பண்ணலாம். ரைட், உங்களுக்கு சேட் பண்ணலாம் யாரோடன்னு சொன்னால் உங்களோட இந்த ரெக்யர்மெண்ட் மேட்ச் ஆகும்னா உங்களுக்கு காட்டுறேன் நான் அதை எப்படி சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாடியூல் நான் காட்டுறேன். ஸோ அந்த சேட்ஸ் எல்லாமே வந்து இந்த மெசேஜ் ஆப்ஷனில் தான் இருக்கும். ரைட். இப்போ மேட்சிங் இன்ஜின் போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இன்டர்னல் மேட்சிங், குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்டர்னல் மேட்சிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உங்ககிட்டே ஒரு பயர் ஒன்று இருந்து உங்ககிட்டே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி காட்டுறது தான் இந்த இன்டர்னல் மேட்சிங். குளோபல் மேட்சிங்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் உங்ககிட்ட ஒரு பயரோ செல்லரோ இருந்து வெளியே உள்ள ஒரு ஏஜென்சியோட ஒரு பயரோ செல்லரோட மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது எல்லாமே வந்து இந்த குளோபலில் தான் காட்ட போகுது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்னல் மேட்சிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது ஏஐ. எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜென்ரேட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அது எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது பிளாட்ஃபார்மில் வந்து 58% இந்த ப்ராப்பர்ட்டி பயரோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி காட்டுது. சரியா? இதில் வந்து ஏஐ கிட்டே நம்ம ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி இதை நாங்கள் ஜென்ரேட் கொடுத்து விட்டோம்னு சொன்னால் ஏஐ நம்மளுக்கு ஒரு ரேடிங் ஒன்று கொடுத்தோம். அந்த மாதிரி ரேடிங் கொடுத்தது ஒன்று தான் இது. அது எப்படி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டம் லாஜிக்கில் வந்து சொல்லுது 94% மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் ஏஐ ஜென்ரேட் பண்ண சொன்னோம்னா அது சொல்லி 95% மேட்ச் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டியும் பயரும் வந்து 95% மேட்ச் ஆகுது. அது ஏன் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான இதையும் டீட்டெயில்ஸையும் எனக்கு காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்முக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கொள்ள இயலும். அது ஏஐ வந்து நீங்க இன்டிகிரேட் பண்ண வேணும். அப்படியா ஃப்ரீ ஏஐ டு ஏபிஐ கீயோட நீங்க இன்டிகிரேட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இன்னொரு ஃபில்டரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணல சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு ஒரு 80க்கு மேல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் காட்டுங்க.
அதுவும் இல்லாமல் அதுலேயும் எங்களுக்கு வந்து அதாவது ஏஐ ஸ்கோ வந்து எனக்கு 78க்கு மேலே உள்ளதை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸை மட்டும். ஏன்னா எங்களுக்கு 50% மேட்ச் ஆகிறது 40% மேட்ச் ஆகிறதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து 50-50 தான் இருக்கும். சரியா? பட் இந்த மாதிரி பெரிய மேட்சிங் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை வந்து எங்களுக்கு ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம், ஈஸியாக வந்து கன்வின்ஸ் படுத்தலான்றதுக்காக வேண்டிதான் நம்ம இந்த ஃபில்டரிங் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக ஃபில்டர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ரைட், ஓகே. இப்போ மேட்சிங்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த மேட்ச் ஆன டீலை வந்து நம்ம வந்து டீல் ப்ரோக்ரஸ்க்கு வந்து மூவ் பண்ணணும். ரைட், அதை எப்படி பண்றது? இந்த இருக்கு மூவ் டு சிஆர்எம், அப்படி மைக்ரேட் டு சிஆர்எம்னு சொல்ற ஆப்ஷன் ஒன்று எனக்கு இருக்குது. அது மைக்ரேட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த இது வந்து இதுளுக்கு வந்துடும். ரைட், இதுளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான மேட்சிங்கான எல்லா டீல்ஸும் வந்து உங்களுக்கு இதுல காட்டு, இந்த மூவ்ல இருக்கும். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு டீலை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஒரு டீல் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்னைக்கு மேட்ச் ஆகி இருக்குது, கண்டாக்ட் பண்ணிட்டோம், வியூ பண்ணிட்டோம், நெகோஷியேட் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது ஒவ்வொன்றையுமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கமெண்ட்ஸை வந்து என்டர் பண்ணிக்கலாம். உதாரணம் சொல்ல போனா கண்டாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லையில வந்து நீங்க வந்து எப்படி கண்டாக்ட் பண்ணணும், யாரை கண்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் இருக்கும் தானே. பயர் வந்து கரெக்டா டைம்க்கு வந்தாரா இல்லையா, வேற லேட்டா வந்தாரா, ஏன்னா மேனேஜ்மெண்ட்லயோ இல்லைன்னா உங்களோட வேறு சரி கலீகோ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன டீல் என்ன ப்ரோக்ரஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்றதுக்காக வேண்டி இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே வந்து நீங்க கமெண்ட்ஸ் போட்டுக்கொண்டு போகணும். இதுல வந்து நீங்க இங்க என்டர் பண்ற கமெண்ட்ஸ் வந்து நீ உதாரணமா சொல்ல போனா நீங்க வெளியே உள்ள ஒரு ஏஜென்சியோட மெச் ஆகிருக்குன்னு சொல்லுமே, ஒரு ப்ராப்பர்ட்டியோ பயரோ வந்து வெளியே உள்ள ஏஜென்சியோட மெச் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு நீங்க என்டர் பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு விசிபிள் ஆகும். அவங்க என்டர் பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு பர்சனல் கமெண்ட்ஸ் என்டர் பண்ணக்கூடியதா இருக்கும். ரைட், இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து கிரீன் கலர்ல இருக்கு. இந்த ஒரு கமெண்ட் மட்டும் ஒரு வித்தியாசமான கலர், yellow கலர் மாதிரி காட்டுது. அது ஏன்னு சொன்னா நம்ம எங்கட கமெண்ட் என்டர் பண்றதுக்காக வேண்டி இந்த சின்ன பட்டனை கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஒரு இதை என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா client on time சொல்லிட்டு இதை நீங்க என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கு காட்டாது. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ஆளோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஏஜென்சியோட மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த கமெண்ட் வந்து ஷேர் ஆகாது. இந்த கமெண்ட் வந்து உங்களோட கமெண்ட் உங்களுக்கு மட்டும்தான் விசிபிள், அவங்களுக்கு விசிபிள் ஆகாது. ரைட், அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்தது என்னன்னு சொன்னா இதுல வந்து லீட்ல எத்தனை இருக்குது, மேட்சிங்ல எத்தனை இருக்குது, கண்டாக்ட் பண்ணிட்டு எத்தனை டீல்ஸை வந்து வியூ பண்ற லெவல்ல என்னென்ன இருக்குது, நெகோஷியேட் பண்ற லெவல் என்ன இருக்கு, க்ளோஸ் ஆனது என்ன இருக்கு. ரைட், ஒரு டீல் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு, பயர் பார்த்துட்டு வாங்கிட்டாரு, பயர் வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, நம்மளோட கமிஷனை கலெக்ட் பண்ணணும். ரைட், இதை வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒரு டீல் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னு சொன்னா அது அப்படியே வந்து எங்களுக்கு இந்த கமிஷன் ட்ராக்கர் அப்படி அதுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு. சரியா, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டி 5 ப்ராப்பர்ட்டி காட்டுது. அந்த 5 ப்ராப்பர்ட்டிலையும் வந்து என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து 1.5 மில்லியன் எங்களுக்கு கமிஷன், 3% கமிஷன் 1.5 மில்லியன் வரணும் இந்த டீல்ல. ஸோ அந்த காட்டுது எங்களுக்கு இப்போ எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குது, இன்வாய்ஸ் பண்ணிட்டோம் நம்ம, நான் இன்னும் பே பண்ணல அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருக்குது. இந்த பாத்தீங்கன்னு சொன்ன இந்த டீல் வந்து ப்ரொஜெக்டட் ப்ரோக்ரஸ்ல இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கம்ப்ளீட் பே பண்ணிட்டாங்க, இவங்க பே பண்ணிட்டாங்க. இதை உங்களுக்கு இங்க இருந்து ரிமூவ் பண்ண பே பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு டீலும் வந்து க்ளோஸ் பண்ணல வந்து எங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்றதுக்கு நாங்க இப்போ வந்து சரியான மாதிரி கஷ்டப்படுறோம். சரியா, இப்ப சில வேலை நாங்க மறந்து 6 மாசத்துக்கு முதல்ல அனுப்பியிருக்கோம் அந்த ரெக்யாமெண்ட், சில நேரம் அந்த டீல் நடந்தும் இருக்கும், நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ரைட், ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த டீலுக்கு இப்போ என்ன நடந்திருக்குது, ஸோ ஒரு கிளான்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்த்துட்டோம் கமிஷன் கலெக்ஷனை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா பேசிக்கலி ரீடிங்ஸ். அது எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ்ல வந்து என்ன மாதிரியா மூவ் ஆகுது, எந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹாட் ஜோன்ல இருக்குது, எந்த ஏரியா வந்து ஹாட் ஜோன்ல இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல பார்த்துக்கொள்ளலாம். அப்புறம் அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டேஷ்போர்டு ஒன்று காட்டியிருக்கோம்.
ரைட். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொன்னா ரிமைண்டர்ஸ் அண்ட் டாஸ்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னு சொன்னா இப்போ நான் சொல்லுவேன் உங்களோட ஏஜென்சி உள்ளுக்கு வந்து நிறைய ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒர்க் பண்றாங்க, ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் கொடுக்கலாம். இதுல வந்து அது எப்படி கொடுக்கணும்னு சொன்னா ரிமைண்டர் கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க ரிமைண்டர்ஸ் கொடுத்து விட்டீங்கன்னா சரி. அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபாலோ அப் டாஸ்க், அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு கால் பண்ணணுமா அப்படியா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க சும்மா ஜஸ்ட் இதுல பப்ளிஷ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா யாராவது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஹேண்டில் பண்றவரோ இல்லைன்னு சொன்னா புது கிளைண்ட் ஒன்று வந்துட்டாங்க யார் சரி அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமாக போட்டுட்டு நீங்கள் போட்டு விட்டீங்கன்னு சொன்ன இதில் யாராவது ஒரு உங்களோட ஏஜென்ட் ஒருத்தர் வந்து அந்த 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 பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து முடிச்சுட்டு இதை வந்து கிளிக் பண்ணிட்டாருன்னு சொன்னால் கம்ப்ளீட் ஆகி கம்ப்ளீட்டட் ஒரு இதுலுக்கு போயிடும். சரியா. இது வந்து பேசிக்கலி வந்து இது எதுக்கு வச்சிருக்கோம்னு சொன்னா சில நேரம் வந்து எனக்கு ஃபாலோ அப் கிளைண்ட்ஸை வந்து ஃபாலோ அப் பண்றதுக்கு வந்து ஏஜென்சி அட்மினுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஏஜென்சிக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து பிரித்து கொடுத்துடலாம். சரியா. ஒரு ரிமைண்டர்ஸ் போட்டுக்கலாம் இதில். சரியா. இப்போ யார் சரி ஏஜென்ட்ஸ் வந்து இதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்டிங் டாஸ்க் அண்ட் ரிமைண்டர்ஸ் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன மாதிரியான டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ண இருக்குது அப்படின்றத வந்து ஒரு பேசிக் ஐடியா ஆன மாதிரி எனக்கு எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி இந்த மாடியூலை நான் போட்டிருக்கோம். ரைட். அடுத்தது போனீங்கன்னு சொன்னால் பல்க் இம்போர்ட்னு சொல்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இது எதுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சிஸ்டத்தில் என்டர் பண்ணணும்னு சொன்னால் அது பெரிய டைம் ஒன்று போகும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த எங்கிட்ட டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஏற்ற மாதிரி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து இம்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இது ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இதில் இம்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து உங்களோட சிஸ்டத்துக்கு இம்போர்ட் ஆகலாம். ஆனால் இதில் உள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக அதுக்கு இமேஜஸ் போட முடியாது. சரியா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், காமனாக ஒரு இமேஜ் ஒன்று தான் போடணும். அது எப்படி வரும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னு சொன்னால் இதை பெண்டிங்கில் போனீங்கன்னு சொன்னேன் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த லோகோவோட இருக்குது. இது வந்து கிளிக் ப்ராப்பர்ட லோகோவோட நாங்கள் அப்லோட் பண்ணிருக்கோம். இதெல்லாமே வந்து பல்க் அப்லோட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதெல்லாமே. சரியா. இப்போ இது ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் என்டர் பண்ணி அதாவது இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உள்ளுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கொள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். இது என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னா ஆல்ரெடி நீங்க வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸல்லையோ வேர்ட்லயோ நோட் பேட்லயோ அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்லயோ நீங்க போட்டு வச்சிருந்து அந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு எனக்கு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் டிரெக்டாகவே அப்லோட் பண்ணிடலாம். இமேஜ் எக்ஸ்ட்ராக்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஜெமினா ஏஐ வேணும். இது என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு இமேஜை வந்து காப்பி பண்ணி எனக்கு பேஸ்ட் பண்ணி விட்டீங்க. அதாவது நீங்கள் ஒரு நான் சொல்லி கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண கண்டென்ட் ஒன்று அது இமேஜாக தான் இருக்குது. அந்த இமேஜை கொண்டு வந்து எனக்கு பேஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆக்கி அப்லோட் பண்ணுற லெவலுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை காட்டும். சரி. அப்போ உங்களுக்கு இருக்குது ஜஸ்ட் அப்லோட் பண்ண மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் ஆப்ஷனில் வந்து நாங்கள் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட ஹாட்லைன் நம்பருக்கு கதையை அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா. அப்புறம் நெட்ஒர்க்னு சொல்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த நெட்ஒர்க் என்னன்னு சொன்னா உதாரணமா சொல்ல போனா நான் ஒரு ஏஜென்சி ஒன்று ரைட். அப்போ ஆனால் நான் வந்து விருப்பமாக வந்து ஒரு 4-5 ஏஜென்சிஸ் வந்து நான் ப்ரிஃபர்ட் ஏஜென்சிஸ் வச்சிருப்பேன். ஏன்னா அவங்களோட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப ஈஸி, டிரான்ஸ்பேரன்சி அவங்க சரியான மாதிரி, அதுக்கப்புறம் கமிஷன்ல வந்து எந்த இஷ்யூவும் இல்லை, இதுக்கு முதல்ல நான் வேலை செஞ்சிருக்கேன் டீல் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பெர்டிகுலர் ஏஜென்சியை மட்டும் ஃபேவரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெச்சா அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஒன்று அவங்களோட பயரோட மெச்சாவுக்குள்ள வந்து என்ன செய்யும்னு சொன்னா அந்த ஃபேவரட் ஏஜென்சிஸோட மெச்சா இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அந்த இதை வந்து நீங்க ஹைலைட் பண்ணி காட்டுறத வந்து அவங்களோட தான் டீல் பண்ண முடிச்சுன்னு சொன்னா ஈஸியா அவங்களுக்கு இந்த ஃபேவரட் ஏஜென்சிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ உதாரணம் சொல்ல நான் வந்து ஃபேவரட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த குளோபல் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறத நான் ஃபேவரட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் மேட்சிங்க்கு போனேன்னு சொன்னால் இந்த குளோபல் ப்ராப்பர்ட்டிஸோட மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏதாவது ப்ராப்பர்ட்டியோ பயரோ எனக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் ரெட் கலர் போர்டரில் ஹைலைட் பண்ணி காட்டும். ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னால் ரீசைக்கிள் பின் என்னன்னு சொன்னா நம்ம வந்து நீங்க சொல்லுங்க ப்ராப்பர்ட்டி ஒன்று டிலீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஸோ இதுல வந்து 30 நாள் மட்டும் உங்களுக்கு அந்த டிலீட் பண்ண ப்ராப்பர்ட்டியோ பயரோ டீலோ வந்து உங்களுக்கு ரிகவர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் விண்டோஸ்ல மாதிரியே. ஸோ இது வந்து உங்களுக்கு 30 நாள் மட்டும்தான் இதுல இருக்கும். 30 நாளைக்கு அப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து டிலீட் ஆயிடும். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நான் எதுவுமே நான் டிலீட் பண்ணல. ஸோ அதனால தான் இதில் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது.
ஸோ அடுத்தது ஆக்ஷன் லாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்களோ அப்படி இல்லன்னு சொன்னா உங்களோட ஏஜென்ட்டோ ஏதாவது ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, அவ்வளோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல காட்டும். ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணது, ப்ராப்பர்ட்டி அப்ரூவ் பண்ணது, அவ்வளோ இன்ஃபர்மேஷனுமே இதுல காட்டும் உங்களுக்கு. அப்ப இதுல வந்து நீங்க பார்த்துக்கலாம் யாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது முக்கியமானது வந்து இந்த செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க கூகுள்ல லாக் ஆனீங்கன்னு சொன்னா, இந்த ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன்ல வந்து நீங்க பேசிக்கா உங்களோட நேம் மட்டும் தான் இருக்கும். அதுல கம்பெனி நேம், கான்டாக்ட் டீடைல்ஸ், எங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் வெப்சைட், இந்த மாதிரி எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இதில் என்டர் பண்ணணும். ஃபேஸ்புக் சைட் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக், லிங்க்டின் இருந்துச்சுன்னா லிங்க்டின், மற்றது இந்த உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே வந்து இதில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு இது ரெஃபரன்ஸுக்காக வேண்டி வச்சிருக்காங்க. கட்டாயம் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் போடணும். ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு நாங்கள் வெரிஃபிகேஷன் கால் ஒன்று பண்ணுவோம். சரி, அதே மாதிரி தான் முதல்ல நான் உங்களுக்கு காட்டினேன் போர்ட்ஃபோலியோ கான்ஃபிகரேஷனில் வந்து ஒரு அந்த ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பர் வருது எப்படி அப்படின்னு சொல்லி காட்டினேன். மற்றது வந்து கட்டாயம் இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு ஏஜென்சியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஏஜென்சிக்கு கீழே வந்து ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸை வந்து நீங்கள் தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் ஒரு ஏஜென்சி அட்மினாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே நிறைய ஏஜென்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளையிரு. உங்களுக்கு வந்து உங்களோட ஏஜென்சிக்கு கீழே ஒரு ஏஜென்ட்டோ 2 ஏஜென்ட்டோ 3 ஏஜென்ட்டோ அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும். சரியா? அதே நேரத்தில் வந்து இப்போதைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஏஜென்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரியா? அதே மாதிரி வந்து அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரணுமா கூடாதா, ஏஐ இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஏபிஐ ஹப்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஏபிஐ ஹப் வந்து என்னன்னு சொல்லணும்னு சொன்னால் இப்போ வந்து பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஜப்பேயா, மற்றது மேக், மற்றது இந்த ஹப்ஸ்பாட், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், சிஆர்எம் ஒன்று வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், அதோட வந்து எப்படி நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக வேண்டி தான் இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் ரெஃபரன்ஸ் நெட்வொர்க் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ போயிட்டு பார்க்குறேன்னா பார்க்கலாம். ஏன்னா ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி நம்ம உங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி ஒன்று கொடுப்போம்னால எங்கள் பிளாட்ஃபார்மை ரெஃபர் பண்ணுற மாதிரி கொண்டாது. அப்புறம் ஆப்ரேஷனல் ப்ரிஃபரன்சஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்க, சரியா, எந்த டொமைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்கேஆரா இது வந்து ஏன்னா நாங்கள் வந்து மல்டி டெனன்ஸ் வந்து இதில் பிளாட்ஃபார்ம் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து இதில் எல்கேஆர் மட்டும் இல்லாமல் டாலர்ஸ்லையும் கூட உங்களுக்கு வந்து கரன்சியை சேஞ்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. மற்ற செக்யூரிட்டியில் வந்து பாஸ்வேர்டு உங்களோட ஏஜென்சி அட்மின் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. மற்ற இது ஹெல்ப்பில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்காக உங்களுக்கு ரீட் பண்ணி பார்க்கலாம் எங்களோட பாலிசிஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு நான் காட்ட இருக்குது. முக்கியமானது ஒன்று காட்டல, இது ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. சிலவங்களுக்கு வந்து டார்க் தீம் வந்து பிடிக்காது. அப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம், இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒயிட் ஆக்கிக்கொள்ள இயலும். அது எங்கே இருக்குன்னு சொல்லி ரைட் சைட் கோர்னரில் இருக்குது. இது ஃபுல்லாக ஒயிட் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒயிட்லேயே வந்து உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி கலர் ஒன்று வேணுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இல்லை எனக்கு டார்க் தான் பிடிக்கும் அப்படி இருந்துச்சு சொன்னால் இப்படி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து டார்க்கில் வந்து இந்த க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த டார்க்கில் க்ரீன் எனக்கு போட்டு வச்சுருக்கிறேன். சரி, ஓகே. இப்போதைக்கு பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் எனக்கு காட்ட வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நான் கம்ப்ளீட்டா பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கம்ப்ளீட்டா காட்டுறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எங்களோட ஹாட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம்.